ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஹோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அன்னை வீட்டில் தான். அன்னை வீட்டில் வந்து என்னோடய அண்ணன் பொண்ணுக்கு வந்து பர்த்டே. அதுக்காண்டி எங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம். அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன செக்கப் இருந்துச்சு ஹாஸ்பிட்டலில். அது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக்கப் பண்ணிவிட்டு நேராக அன்னை வீட்டுக்கு போயிட்டோம். போயிட்டு சாயந்தரமாக ஒரு 7 மணிக்கு கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். அம்மா, அப்புறம் தங்கச்சி மாப்பிள்ளை, அப்புறம் அண்ணி எல்லோரும் சேர்த்து கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஐஸ் கேக்கு பிளாக் ஃபாரஸ்ட் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அண்ணன். வாங்கிட்டு வரையும் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். கேக் வெட்டி முடிச்சுட்டு அண்ணன் வந்து பக்கெட் பிரியாணி எல்லாேருக்கும் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. தங்கச்சி வீட்டுக்காரர் தான் போய் வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வரையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா பிறந்தநாள் செலிப்ரேஷன் பண்ணோம். ஒரே குஷி சின்ன பிள்ளைக்கு. அண்ணன் பொண்ணு 2வது பொண்ணுக்கு தான் ரொம்ப ரொம்ப குஷி. ஒரே ஜாலியாக கை தட்டிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தா. எல்லாம் கேக்கு ஊட்டி முடிச்சுட்டு எல்லோரும் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அன்றைக்கி பார்க்க சின்ன குழந்தையா இருந்தா. இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்தது. அதுங்குள்ளேயும் 14 வயசு ஆயிடுச்சு. பிள்ளைங்க எவ்வளோ வேகமாக வளர்ந்துக்கிட்டே போகுதுங்க. காலங்கள் வந்து வேகமாக போகுது. இன்றைக்கி டே சூப்பராக போச்சு. இந்த பிறந்தநாள் செலிப்ரேஷன் வந்து திடீர்னு அமைஞ்சது தான். பிரியாணி வாங்கியிருந்தோம் சொல்லியிருந்தேன் இல்லையா. பிரியாணி வந்து நம்ம ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட போவோம். அன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு எதுவுமே அமையாது. பயங்கர காரமாக இருக்கும். இன்றைக்கி வந்து யதார்த்தமாக வாங்கினது சூப்பராக அமைஞ்சிருச்சு. பிரியாணி காரம் இல்லை, ரொம்ப காரம் இல்லை. சாப்பிட கரெக்டாக அளவு எல்லாமே கரெக்டாக இருந்தது. டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா எல்லாருமே திருப்தியாக 14 பேர் சாப்பிட்டோம். இன்றைக்கி 2 செலிப்ரேஷனு. ஒன்று அண்ணன் பொண்ணுக்கு கேக் வெட்டினது, இன்னொன்று நியூ இயருக்கும் சேர்த்து கேக் வெட்டிட்டோம். மகதி வந்து டிசம்பர் 31 பிறந்தா, கடைசி தேதியில். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.